கல்வி, வேலை வாய்ப்பில் மராத்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் முந்தைய அரசின் முடிவுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 35% அளவுக்கு மராத்தியர்கள் வசிக்கின்றனர். இதை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மராத்தியர்களுக்கு 16% இடஒதுக்கீடு மற்றும் முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு ஆகியவற்றை பிருத்விராஜ் சவான் தலைமையிலான அரசு கடந்த ஜூன் மாதம் அறிவித்தது. அரசின் உத்தரவை எதிர்த்து கேதான் திரோத்கர் என்ற சமூக ஆர்வலர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மராத்தியர்கள் என்பது சாதி அல்ல, மொழி அடிப்படையிலான மக்கள் கூட்டம்தான் மராத்தியர் என்று மனுதாரர் முன்வைத்த வாதத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். மராத்தியர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பில் 16% இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதம் என்று கூறிய நீதிபதிகள் இடஒதுக்கீட்டுக்கு தடை விதித்தனர். வேலை வாய்ப்பில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கும் தடை விதித்த நீதிபதிகள் கல்வி நிறுவனங்களில் முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கும் முடிவை உறுதி செய்தனர். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்று கூறிய புதிய முதல்வர் நரேந்திர பட்னாவிஸ் மராத்தியர்களின் இடஒதுக்கீடுக்காக மகாராஷ்டிரா அரசு போராடும் என்றார்.